ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. வகுப்பு 11 இயல் 1 இனிக்கும் இலக்கணம் மொழி முதல் இறுதி எழுத்துக்களை பத்தி பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த வகுப்புல பார்க்க போறோம். மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு எத்தனைன்றதை கமெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். 22. மொழி இறுதி எழுத்துக்கள் 24. அவையாவை எப்படி சொல்லுவாங்க, அந்த விளக்கங்களை நம்ம ஏற்கனவே சொன்னதை வச்சு படிச்சு எழுதுங்க மாணவர்களே. இன்றைக்கு புணர்ச்சி. நாம் பேசும்பொழுது சில சொற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் போலவே பேசுகிறோம். எழுதும் போதும் அவ்வாறே எழுதுகிறோம். தமிழரசி, நாட்டு பண் ஆகிய இச்சொற்கள் ஒரு சொல் வடிவம் உடையன. ஆயினும் இரு சொற்களின், அதாவது இரு நாளும் இரண்டு நாளும் ஒன்றுதான், இரண்டு சொற்களின் சேர்க்கையாக உள்ளன. எப்படின்னு பாருங்க. தமிழ் கூட்டல் அரசி, நாடு கூட்டல் பண், நாட்டு பெண். இதுல முதலில் நிற்பதுதான் நிலைமொழி. இச்சொல்ல முதல்ல நிற்கிறதான் நிலைமொழி, நிலையானதுதான் நிலைமொழி. அதனோடு வந்து சேர்வது வருமொழி என்று அழைப்பர். இவ்வாறு நிலைமொழியும் வருமொழியும் இணைவதை புணர்ச்சி என்பர். புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியும் வருமொழியும் இணைவதையே புணர்ச்சி என்பர். இவ்வாறு நிலைமொழியின் இறுதி எழுத்தும், நிலைமொழியின் இறுதி எழுத்துனா கடைசி எழுத்து, அந்த சொல்லோட கடைசி எழுத்து. வருமொழியின் முதல் எழுத்துமே, மறுமொழியோட முதல் எழுத்துமே புணர்ச்சிக்கு உரியன. புணர்ச்சிக்கு உரியன. அடுத்தது உயிர் ஈறுனா என்னன்னு பார்க்க போறோம். உயிர் ஈறு. உயிர் ஈறு, ஈறுனாவே கடைசி எழுத்துன்னு அர்த்தம். இறுதி எழுத்து, ஒரு சொல்லோட கடைசி எழுத்து தான் உயிர் ஈறு. எடுத்துக்காட்டு பாருங்க. மணி கூட்டல் மாலை. மணி கூட்டல் மாலை எப்படி எழுதுவோம்? மணி மாலை. இது சொல்ல கவனிச்சீங்கன்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் மெய்யெழுத்தாக இருந்தாலும் அதில் இறுதியில் இருக்கும் எழுத்து உயிர் என்பதால் இது உயிர் ஈறு எனக்கொண்பர். உயிர் ஈறு என்பர். எப்படின்னா இந்த கடைசி எழுத்து பாருங்க, உயிர் எழுத்தாக இருந்தாலும், உயிர்மை எழுத்தாக இருந்தாலும், ஆனா அதன் இறுதியில் நிற்கும் எழுத்து, இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அதை என்னன்னு சொல்றாங்க? உயிர் ஈறு. ஈறுனாவே கடைசி எழுத்து. இதை வச்சுதான் இதை என்னன்னு சொல்றோம்? உயிர் ஈறு என்பர். மணி கூட்டல் மாலை, மணி மாலை. இந்த நீயை வச்சு இன்னும் கூட்டலி, இது வந்து கடைசி எழுத்து என்ன இருக்கு? உயிர் எழுத்துன்றதால உயிர் ஈறு. மெய்யீறு கவனிங்க. பொன் கூட்டல் வண்டே, பொன் வண்டே. நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய் என்பதால், மெய் இருப்பதால், மெய் எழுத்து என்பதால், மெய் இருப்பதால் இதை என்னன்னு சொல்றோம்? மெய்யீறு என்ப. ஈறுனாவே கடைசி எழுத்து. ஈறுனானது நிலைமொழியில தான் கடைசி எழுத்து பார்ப்பாங்க, வருமொழினா முதல் எழுத்து பார்ப்பாங்க இல்லையா? இந்த உயிரில உயிர் மெய்யாக இருந்தாலும் அது நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் இது உயிரீறு. இது மெய் இருக்கிறதால அந்த கடைசி எழுத்து இறுதி எழுத்து, அதனால இது மெய்யீறு என்பர். இப்ப உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம், உயிரீறு மெய்யீறு விளக்கம் கேட்பாங்க, அது நிலைமொழியை பத்தி சொல்லணும். இப்ப உயிர் முதல் மெய் முதல் விளக்கம் கேட்பாங்க. உயிர் முதல் அப்படின்னா வருமொழி தான் முதல் எழுத்து. ஈறுனா நிலைமொழியில பார்க்கணும், முதல்னா வருமொழியில பார்க்கணும். உயிர் முதல் கவனிங்க. வாழை கூட்டல் இலை, வாழை கூட்டல் இலை. வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். எடுத்துக்காட்டு வாழை கூட்டல் இலை. இப்படி உங்களுக்கு கேட்கலாம், உயிர் முதல் மெய் முதல் விளக்கம் தருக. எடுத்துக்காட்டு உடல் இல்லைன்னா இது மாதிரி நீங்க எழுதணும். வருமொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். வாழை கூட்டல் இலை, வாழை இலை. மெய் முதல், மெய் முதல்னா தமிழ் கூட்டல் நிலம், தமிழ் கூட்டல் நிலம். தமிழ் கூட்டல் நிலம், தமிழ் நிலம் தான் வரும். தமிழ் கூட்டல் நிலம், தமிழ் நிலம். கவனிங்க. வருமொழி முதலில் உயிர்மை எழுத்தாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய்